வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் ஸ்கூல் பஸ் மலையாள திரைப்படத்தினுடைய வீடியோ மஸ்ட்டை பார்க்க போகிறோம். சின்ன வயசில் எங்கள் ஊர் கடலூர் கெடிலம் நதி வந்து ரொம்ப மழையில் வந்து நொப்பு நுரையமாக ஓடிட்டு இருந்துச்சு. அது வந்து எங்கள் கூட அப்போ வந்து சலவை தொழிலாளி மகன்கள் 2 பேர் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து கழுத கூட போய் துணி துவைக்க போனோம், ஆற்று ஃபுல்லாக நுர செம்மையாக போகுது, பெருசாக போகுது அப்படின்னாங்க. அவ்வளோ பெரிய தண்ணியை நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த ஆற்றுடைய வெள்ளத்தை பார்க்கறதுக்காக அந்த பசங்க கூட போய் நான் போய் அந்த ஆற்றை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். மறுநாள் வந்து எதாச்சியாக ஸ்கூலில் பேசிகிட்டு இருக்கிறப்ப, நேற்று ஆற்றுக்கு போயிட்டு வந்தோம், நிறைய தண்ணி போச்சு அப்படின்னு சொன்னதுமே அதை எங்கள் வாத்தியார் ஒருத்தர் ஜெயபால் வாத்தியார் ஒரு பார்த்துட்டு, எப்படி நீங்கள் வந்து ஸ்கூல்கிட்ட முடிச்சுட்டு நீங்கள் ஆற்றுல போய் பார்ப்பீங்க, அது வெள்ளத்தில் அடிச்சுன்னு போய் தான் யார் பதில் சொல்கிறது, எப்படி நீங்கள் போகலாம், அவங்க அப்பா அம்மாலாம் கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லி அழுது. ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட போய் அப்பாவை கூப்பிட்டு வர்றதுக்கு, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு அப்படியே எங்கேயா ஓடி போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பெரிய பிரச்சனையாக இது மாதிரிலாம் இனிமேல் நாங்கள் பண்ண மாட்டோம் சார், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் சரி அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வர வேணாம்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஸ்கூலுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து எங்கேயும் ஓடி போகல. இல்லை எங்கள் அப்பா கூப்பிட்டு சொன்னால் நானும் ஓடி போயிருப்பேன். ஸோ இந்த மாதிரி 1990களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து திட்டினாங்கன்னா ஓடி போகிற மாதிரியான ஒரு சூழல் நிறையவே இருந்தது. அதே மாதிரி ஃபெயில் ஆனாலும் சூசைட் பண்ணிக்குவாங்க. அதாவது ஸ்கூல் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இடமாகவே பாவிக்கப்பட்டது. அதே மாதிரி பேரண்ட்ஸ் அப்போ வந்து அப்படி தான் இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறைலாம் போயிடுச்சு. சிங்கிள் சைல்டு இருக்காங்க, அவங்க மேலே நிறைய பாசத்தை வந்து 60, 70, 80களிலிருந்து தகப்பன் மாதிரி இப்போ இருக்கிற தகப்பன்கள் யாரும் இல்லை. குழந்தைகளோடு நிறைய நேரம் செலவிடுகிறார்கள், அன்பு பாராட்டுகிறார்கள். ஸ்கூல் வந்து ஒரு பயம் இல்லாத ஒரு விஷயன்ற மாதிரி போகுது. நிறைய பசங்க பாஸ் பண்ணுறாங்க. வாழ்க்கையினுடைய எல்லைகள் விரிந்திருக்கின்றது. அதனால் வந்து பிரச்சனைகள், அதாவது பசங்க ஓடி போகிற விஷயங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதாவது 2015-16லாம் பார்த்தீங்கன்னா ஓடி போகிறது, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தினத்தந்தியில் எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஒரு செய்தி வந்துடும், ஸ்கூலில் வந்து ஓடிய அந்த 3 குழந்தைகள் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படி இப்படிலாம் வருவாங்க. ஸோ இந்த திரைப்படம், ஸ்கூல் பஸ் திரைப்படம், ஓடிப்போன ஒரு பையனை பற்றிய ஒரு கதை. இந்த திரைப்படத்தை ரோஷன் ஆண்ட்ரூஸ் வந்து இயக்கியிருக்காரு. இவர் வந்து மும்பை போலீஸ் அண்ட் 36 வயதிலே தமிழில் கூட வந்தது ஹவு ஓல்ட் ஆர் யூ மலையாளம். ஸோ இதெல்லாம் பண்ண ஒரு டைரக்டர். அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற இந்த ஸ்கூல் பஸ் திரைப்படம் ஒரு ஃபேமிலி த்ரில்லர் ஜானர் திரைப்படம். ரைட், ஸ்கூல் பஸ் திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜெயசூர்யா, அவங்களுக்கு ஒய்ஃப் வந்து அபர்ணா கோபிநாத், உங்களுக்கு 2 பசங்க. பெரிய வந்து முரளிதரன், சின்ன வந்து ஆஞ்சலினா. அவர் வந்து ரோஷனோட ஆண்ட்ரூஸ் அவருடைய பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேர் இவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. சின்ன பசங்களுக்கே இருக்கிற கதைகளில் இருந்த அட்வென்ச்சர்ஸ் இந்த ஃபேண்டசிஸ்லாம் அவங்களுக்கு வந்து பயங்கரமான நம்பிக்கை. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு தவறில் வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், வீட்டை விட்டு ஓடி போகின்றான். அந்த பையன் வீட்டை விட்டு ஓடி போகிறான். அவன் திரும்பி வந்தானா இல்லையா, அவன் கிடைச்சானா அப்படின்றது தான் இந்த ஸ்கூல் பஸ் திரைப்படத்துடைய கதை. ஜெயசூர்யா வந்து ரொம்ப அற்புதமாக ப்ளே பண்ணியிருக்கிறாரு. மிக முக்கியமாக அந்த பையன் வந்து இங்கே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத வந்து யாருமே புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, ஏன்னா வீட்டில் பொம்பளைங்க வந்து பாவப்பட்டுருவாங்க, ஆனால் வந்து ஆம்பளைங்க வந்து கரெக்டாக சொல்லுவாங்க இந்த வேணாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் சொல்கிற அந்த காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அபர்ணா கோபிநாத், இந்த பெண் மிகப்பெரிய அழகிலாம் இல்லை, ஆனால் அவங்கள பார்க்கும்பொழுது ஒரு ஈர்ப்பு இருக்குது. எனக்கு அவங்கள சார்லியிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை. வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் தான் தம்பதிகளுக்குள்ள வந்து ஒரு இன்டிமேசி வரும். அது வந்து அந்த வந்து ஒரு கார் ஷாட்டில் 2 பேரும் வந்து அவங்களுடைய தரப்பு நியாயங்களையும் பிரச்சனைகளையும் பேசி கண்கலங்கிற அந்த இடம் வந்து ரொம்ப அற்புதம். அதை விட ஜெயசூர்யா கண்ணில் கலங்கி அந்த கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குற சீன் வந்து எக்ஸலண்ட். இந்த பசங்க இருக்காங்க குட்டு பையன். ஸோ இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதைகள், அவங்களுடைய அட்வென்ச்சர்ஸு, அதில் வந்து ஒரு பையன் வந்து வெறும் கத்தி எடுத்துகிட்டு வந்து இது வந்து வெப்பன் எங்கள் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த மாதிரி பிட்ட போகிறதெல்லாம் வந்து குழந்தைகளுடைய பார்வையில் அவங்க எப்படிலாம் பேசுவாங்கன்றது, அதுவும் இந்த காலகட்டத்தில் எப்படி பேசுவாங்கன்றதெல்லாம் மிக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பையனுடைய கிளாஸ் டீச்சராக வரவங்க வந்து செம சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. எஸ்பெஷலி அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பையன் வந்து வேவு பார்க்குறதுக்காக வந்து அது பேர் என்ன, அந்த ரெக்கார்ட் நோட்ஸ்லாம் எடுத்துன்னு வரும்போது கிளாஸ் ரூம் எடுத்துன்னு போனோம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த இடம் வந்து ஒரு டீச்சர் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக அந்த இது இருந்தது. ஸோ காடு சார்ந்த இடங்கள், அதனுடைய பிரச்சனைகள், அங்கே இருக்கிற அனிமல்ஸினுடைய அதில் கோபதாபங்கள், இந்த காட்டினுடைய தன்மை, இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பிற்பகுதியில் வந்து சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தவரையிலும் இந்த காடு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணியிருக்கலான்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா காடுன்றது ஒரு அடர்த்தியானது, அது வந்து இங்கே வந்து ரொம்ப மிஸ்ஸிங். பட் ஒரு ஷாட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஜீப் வந்து ட்ராவல் பண்ணி போகும்பொழுது அப்படியே மேலே அப்படியே கேமரா ட்ராவல் ஆகி மேலே போய் அப்படியே அந்த க்ளவுட்ஸில் போகிறப்ப அந்த ஒரு ஷாட் வந்து
வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஷாட்டு. இந்த மாதிரி படத்தில் நிறைய ஷாட்ஸ் வந்து சொல்லலாம். மலையாள திரைப்பட இயக்குநர்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவங்களுடைய கதையில் ஒரு கேரக்டர் எடுத்து வந்து வச்சாங்கன்னா அந்த கேரக்டரை விட்டு அந்த கதையை விட்டு அவங்க நகரவே மாட்டாங்க. வேற எந்த ஒரு விஷயத்துக்கு அந்த கேரக்டர் என்ன யோசிக்கும், அதாவது இந்த படத்தில் ஒரு வேலைக்கார பொம்பளை இருக்கும், அந்த பொம்பளை சட்டுன்னு வந்து அந்த பொம்பளை திட்டவும் மாட்டாங்க. ஒன்னால தான் என் பிள்ளைய கூட்டு போயிட்டா அப்படி இப்படின்ற ஷார்ட்டே கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த பையன் இல்லைன்னா அந்த பையன் வந்து ஓடி இருப்பான், வேற எங்கேயாவது போயிருப்பான் அப்படின்ட்டு அவன் வந்து காட்ட காமிக்கிட்டு போயிருக்கான். அது வந்து எங்கேயோ போயிடுச்சு, இந்த மாதிரி போயிடுச்சுன்ற மாதிரியாக ரொம்ப புரிதலோட எடுத்திருப்பாங்க. இன்னொன்று, அந்த பொண்ணு கூட வந்து தான் பிள்ளையோட வந்து அந்த பையனும் கிடைச்சிடணும் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பசங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய உலகம் எப்படி இருக்கின்றது என்பதை கூட வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து ரோஷன் ஆண்ட்ரூஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அஜய் ஆகாஷ் முரளிதரன் அவர் தான் வந்து இதில் நடிச்சிருக்க அஜயா. அவர் தான் வந்து கேமராமேன் முரளிதரனுடைய பையன். பொண்ணு தங்கச்சியாக நடிச்சிருக்கிற பொண்ணு வந்து ஆஞ்சலினா ரோஷன் வந்து டைரக்டரோட பொண்ணு. டைரக்டரோட பொண்ணு வந்து ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணுறது, அது வந்து அந்த படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வந்து மெசேஜ் அனுப்புகிற, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறப்ப பண்ணுற சேட்டைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா எப்படி அட்வைஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அபர்ணா கோபிநாத் வந்து 2 பசங்களையும் பிடிச்சிக்கிட்டு பாரு, அவங்க வந்து பெரியவங்க அவங்க வந்து அப்பாவுக்கு அவங்களுக்கு தான் வந்து ஒரு சின்ன இது, அதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் யாரும் அவங்களை வெறுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து இதுதான் ஒரு நல்ல பேரண்ட்டுக்கு அழகு. சும்மா போய் பசங்க வந்து கோபமாக இருந்தால் அதுங்கிட்ட அவங்களுடைய கெட்ட விஷயங்கள்லாம் நிறையா சொல்லி உறவுகளுக்கு விரிசல் வைக்கிறது வந்து ஒரு நல்ல தம்பதிகளுக்கோ ஒரு நல்ல பெற்றோருக்கோ அழகு கிடையாது. ரொம்ப அழகாக அதை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அண்ணன் வந்து கலெக்டராக வந்து இறங்குறப்ப, ஏன்டா என்கிட்ட உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லி இடியட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நாரகண்டா உனக்குன்னு சொல்லி கட்டிப்பிடிக்கிற சீன்லாம் வந்து நெகிழ்ச்சி அடைகிற காட்சிகள் அற்புதமாக இருக்குது. ரைட், இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபேக்ட் கேமராமேன் CK முரளிதரன் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. என்ன ஒருத்தவரை மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீப் ஃபாரஸ்ட்டாக போய் ஷூட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காடுன்னா அப்படி தான் இருக்கணும் இல்லையா? பட் இவங்க எல்லாமே கொஞ்சம் பச்சை பசேல்னு கூட இல்லை அந்த இடங்கள்லாம். அந்த மாதிரி இடத்துல சேஃப்டியாகவே ஷூட் பண்ணியிருக்காங்க, டீப் ஃபாரஸ்ட் போல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்திற்கு மியூசிக் வந்து கோபி சுந்தர், பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த திரைப்படத்திற்கு எடிட்டிங் வந்து விவேக் ஹர்ஷன் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வேற என்ன, இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரோட ஒரு த்ரில்லரையும் மிக்ஸ் பண்ணி பதபதைப்பான ஒரு விஷயத்தை படம் பார்த்து முடிகிறவர்களே அந்த பதபதைப்பை வந்து ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கான கதை வந்து பாபி சஞ்சயோட ரோஷன் ஆண்ட்ரூஸும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.25, 5க்கு 3.25. இந்த திரைப்படத்தை குழந்தைகளோடு பெற்றோர்கள் அவசியமாக கண்டுகளிக்க வேண்டும். அப்புறம் அந்த திரைப்படத்திற்கு சப்டைட்டில் பண்ண லதா அண்ட் ரேகா 2 பேருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அவங்களால தான் நான் வந்து ஈஸியாக, ஏன்னா மலையாளம் புரியும், ரொம்ப பேசுகிற சில விஷயங்கள் புரியாது, அது வந்து சப்டைட்டில் மூலமாக சென்னையில் எஸ்கேப்பில் வந்து இந்த படம் பார்த்தோம், வேவில் ரொம்ப நல்லா வந்து சப்டைட்டில் போட்ட ஒர்க் பண்ண ரேகா அண்ட் லதா 2 பேருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். வேற என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதற்கு முன்பாக மலையாள திரைப்பட உலகில் மலையாள திரைப்பட ரசிகர்கள் இந்த தளத்திற்கு கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. கடந்த லீலா திரைப்படத்தினுடைய கேமராமேன் அவர் கூட வந்து என்னுடைய இதில் வந்து தேங்க்ஸ் பண்ணியிருந்தார். மிக அற்புதமான படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனை பாராட்டுவதும் அதை பிறரிடம் மக்களிடம் எடுத்து சொல்வதும் என்னுடைய கடமை. வேற என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.